Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டேஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இரு எண்களின் மீசிமா 150, மீபேவா 4 எண்ணின் ஓர் எண் 50, அப்போ மற்றொரு எண் என்ன அப்படின்றத நமக்கான வினா. இப்ப பாருங்க, இப்போ இது ஷார்ட்கட்ல எடுத்துக்கணும்னா, இப்ப இரு எண்களை நம்ம எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்க போறோம். எக்ஸ் இன்னொரு எண்ணை ஒய்ன்னு எடுத்துக்க போறோம். இது ரெண்டுத்துமே எப்பவுமே பெருக்கல் பலன்ல தான் நம்ம வச்சுக்கணும். அப்ப x into y equal to LCM into HCF. இந்த மாடலை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. சரியா? இப்ப ஒரு எண்ங்கிறது நமக்கு இந்த 50 கொடுத்துருக்காங்க. அதை நீங்க x ல வேணாலும் வச்சுக்கலாம், y ல வேணாலும் வச்சுக்கலாம். LCM எவ்வளவு? LCM 150. HCFங்கிறது மீபேவா எவ்வளவு? 4. நீங்க தமிழ்லயே வேணாலும் எழுதுங்க. இது எல்லாருக்கும் நமக்கு HCF LCMங்கிறது காமனா தெரியும். அதான் நான் இப்படியே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்ப பாருங்க, நமக்கு தேவை மற்றொரு எண் தான் வேணும் இல்லையா? அதனால மற்றொரு எண் என்னவோ அதை மட்டும் நாங்க வச்சுக்கிட்டோம். 150 into 4. இந்த 50 இது கூட பெருக்கல்ல இருக்கு. அப்ப ஈக்குவல் இருந்தா போகும்போது வகுத்தலுக்கு போகும், டிவைடுக்கு. அப்ப 1 into 50 50, 3 into 50 150. அப்ப y எவ்வளவு? 12. அப்ப மற்றொரு எண் என்ன? 12. அந்த மற்றொரு எண் 12. அவ்வளவுதான்மா, ஈஸி ரொம்ப. சரியா? இப்ப இதே மாடல் தான் உங்களுக்கு எல்லா சமமே வரும். பாருங்க, இரு எண்களின் பெருக்கல் பலன் சொன்னேன் இல்லையா? அதனாலதான் நான் பெருக்கல் வச்சுக்கணும்னு சொன்னேன். அந்த 2 எண்களின் பெருக்கல் பலன் 800. இந்த 2 எண்களை பெருக்குனா நமக்கு எவ்வளவு வரும்னு சொல்லிட்டாங்க? 800 வரும்னு சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸும் ஒய்யும் பெருக்கிறது நமக்கு 800ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? HCF. அப்ப அவற்றின் மீசிமா கொடுத்துட்டாங்க. மீபேவா என்னன்னு கேட்டிருக்காங்க. LCM into HCF. பாருங்க, இது எவ்வளவு? இரு எண்களின் பெருக்கல் பலன் 800. அந்த 800 எடுத்து போட்டுக்கலாமா? நீங்க இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்ல சொல்றேன். நீங்க 2 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மனக்கணக்காவே இதை போடலாம். எல்சிஎம் எவ்வளவு? 200. HCF நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். HCF 200 கூட எப்படி இருக்குது? மல்டிபிள் இருக்கு. அப்ப இந்த 200 எங்க போகும்? டிவைடுக்கு போகும். நமக்கு தேவை HCF தானே, அது பிளேஸ்லயே வச்சுங்க. நமக்கு தேவையில்லாத ஈக்குவல் இருந்தா என்ன பண்ணுவாங்க? 800 200 எங்க போகும்? டிவைடுக்கு போகும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்ப எவ்வளவு நமக்கு ஆன்சர்? HCF 4. முடிஞ்சிருச்சு. ஒரு நிமிஷம் கூட ஆகாது இந்த சம்லாம் நமக்கு போடுறதுக்கு. சரியா? அடுத்து பாருங்க, 2 எண்களின் மீபேவா மீசிமா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க கவனிக்கணும். மீபேவா கொடுத்தாங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. ரெண்டாவதா இருக்கிறது மீசிமாவா, அதனால அதுதான் மீசிமா. நீங்க மாத்தி எடுத்து எழுதிடக்கூடாது. எழுதினாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி சமக்கு வேற சமக்குலாம் அது தப்பாயிடும். அதனால நீங்க அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப பாருங்க, 2 எண்களின் பெருக்கல் பலன் என்ன? எக்ஸ் இன்னொரு எண்ணு ஒய்ன்னு எடுத்துக்க போறோம். LCM into HCF எழுதிக்க போறோம். இப்ப பாருங்க, 2 எண்கள் மீசிமாவும் கொடுத்துட்டாங்க, மீபேவாவும் கொடுத்துட்டாங்க. மீபேவா எவ்வளவு? 44. மீசிமா எவ்வளவு? 264. இப்ப அதுல ஒரு எண்ணை 2ஆல் வகுக்க ஈவு 44 கிடைக்கும் எனில், அப்ப ஒரு எண்ணை இப்படி குழு கொடுத்துட்டாங்க, நமக்கு நேரடியா கொடுக்காம. இப்ப இதுல கொடுத்துட்டாங்க நேரடியா ஓர் எண் 50 கொடுத்துட்டாங்க. இதுல அப்படி கொடுக்காம அந்த எண்ணை நாம கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் 2ஆம் எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் இந்த எண்ணை கண்டுபிடிங்க. இப்ப ஒரு எண்ணை 2ஆல் வகுத்தா மீதி 44 வரும்னு சொல்லிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இது மல்டிபிள் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும். 44 into 2 எவ்வளவு? 88. அதுதான் ஓர் எண். அந்த ஓர் எண், அதாவது எக்ஸ் எடுத்துப்போம். எக்ஸ் என்ன? 2 into 44 எவ்வளவு? 88. இதுதான் நமக்கான ஓர் எண். இந்த ஓர் எண். அப்ப முதல் எண் நமக்கு தெரியும், இரண்டாவது எண்ணை இப்ப நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்ப பாருங்க, முதல் எண் எவ்வளவு? 88. இரண்டாவது எண் தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதனால அதை பிளேஸ்ல வச்சீங்க. 264 into 44 டிவைடட் பை 88. 1 into 44 44, 2 into 44 88. 1 1 2 2 3 2 6 2 2 4. அவ்வளவுதான். மற்றொரு எண் என்னது? 132. அவ்வளவுதான் நம்மளுடைய ஆன்சர். சரியா? ஒரு நிமிஷம் கூட ஆகாது. நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ண என்ன விட நீங்க ஃபாஸ்டா போட்டலாம். இப்ப அடுத்த சம் பாருங்க.
78, 39 இவற்றின் மீசிமா கொடுத்திருக்காங்க. மீப்பே வா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அப்ப ஒரு எண் 78, மற்றொரு எண் வந்து 39, எல்சிஎம் வந்து 78, ஹெச்சிசிஎஃப் நமக்கு தெரியாது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப நம்ம கண்டுபிடிக்க போறதா அது பிளேஸ்ல வச்சுக்கீங்க. இது ஈக்குவலுக்கு தானே வந்துச்சுன்னா எங்க வரும்? டிவைடுக்கு வரும். டிவைடுக்கு வருமா? இப்ப 78 கேன்சல் பண்ணிட்டா நமக்கான ஆன்சர் என்னது? 39 தான் நம்மளுடைய ஹெச்சிசிஎஃப். அவ்வளவுதான் அந்த சம். அடுத்து பாருங்க, இரு எண்களின் மீப்பே வா வந்து 2, மீசிமா 28. ஒரு எண்ணும் கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் என்னன்னு கேட்டுட்டாங்க. சரியா? இப்போ ஒரு எண்ணு நமக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு எண் என்ன 4ன்னு கொடுத்துட்டாங்க, மற்றொரு எண் நமக்கு தெரியாததுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க, ஹெச்சிசிஎஃப்பும் கொடுத்துட்டாங்க. ஆன்சர் நீங்களே போட்டலாமா? இதுக்கு இதை மட்டும் நீங்க ஆன்சர் சொல்லுங்க, ஹோம்ஒர்க்கா போட்டு பாருங்க. அடுத்து பாருங்க, 36 மற்றும் 54 என்ற எண்கள் எண் மீப்பேவா 18. அப்ப மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 எண்கள் கொடுத்துட்டாங்க. அப்ப 36 இன்ட்டு 54, அதாவது எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃபா. இப்போ மீப்பேவாங்கிறது எவ்வளவு? 18. நமக்கு இது 18 கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் நமக்கு தெரியாது. 36 இன்ட்டு 54. இப்ப நமக்கு தேவை எல்சிஎம் தான், அதனால அது பிளேஸ்ல வச்சுங்க. இந்த 18 ஈக்குவல் இருந்தா வந்துச்சுன்னா டிவைட் வருமா? டிவைட் பண்ணுங்க. 1 இன்ட்டு 18 18, 2 இன்ட்டு 18 36. இப்ப மல்டிபிள் பண்ணுங்க. 4 2 8, 5 2 10. அவ்வளவுதான் நம்மளுடைய ஆன்சர். மீசிமா 108. அவ்வளவுதான். எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இது வந்து நீங்க ஒரு 30 செகண்டுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்ணி போட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணீங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.